இது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஆவடியில் ஆரம்பிக்கப்பட்டு கடைகோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரி வரைக்கும் 3 கட்ட பயணமாக செல்ல இருக்கிறோம். கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த பயணம் தொடர இருக்கிறது. ஈவினிங் 4 மணிக்கு மேல கேப்டனினுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்ற வகையில நேரடியாக கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களுக்காக எல்லா ஊர்களுக்கும் வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ ஆவடி மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு திருத்தணியில எங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரத்தை இன்று மாலை ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து ஒவ்வொரு ஊரா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அது பிரகாரம் செல்ல இருக்கிறோம். தமிழக அரசின் சார்பாக நடத்துகின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய வரி பணத்துல நடத்துறதுதான். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அது பொதுவான ஒரு பேர்ல இருந்தா வரவேற்கத்தக்கதான். இவருக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் மக்கள் வரி பணத்துல மக்களுக்கு திட்டம். அப்ப எந்த ஒரு தனி நபருடைய பேர் அதுல வருவது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கூட்டணி என்பது எங்கள் கட்சியை நாங்கள் இப்போ வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. கடைகோடியில் இருக்கின்ற ஒரு தொண்டரையும் சந்தித்து, கட்சி நிர்வாகிகளை சந்தித்து, பூத் கமிட்டிகளை அமைத்து எங்கள் கழகத்தை வலுப்படுத்தி எங்கள் கழகத்தின் முன்னேற்றத்தை தான் இப்போதைக்கு நாங்க ஃபுல் கோலா வச்சு அதுக்கான பணிகளை நாங்க செய்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ஈஸியா எங்களுக்கு 5-6 மாசம் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளுக்கும் நேரடியா செல்ல இருக்கிறோம். அதுக்கு பிறகு டிசம்பர்ல அதுக்கு முன்னாடி கேப்டன் பிறந்த நாள், கட்சி நாள், கேப்டனுடைய 2வது குரு பூஜை எல்லாம் வர இருக்கிறது. ஜனவரி 9 கடலூர்ல நான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய ஒரு மாநாடு நம்ம கூட்ட இருக்கிறோம். அதற்குள் நிச்சயமாக கூட்டணி முடிவு செய்யப்படும். அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் தெய்வம் கேப்டனின் அருளோட நிச்சயமாக நாங்கள் கூறுவோம். நாங்க என்டிஏல இருந்து எப்பயோ வெளியே வந்துட்டோம். 2019 தேர்தலையே இல்லை நம்ம அவங்களோட கூட்டணியில, சரிங்களா? அதனால அவங்க என்னுடைய தோழி தான். அவங்க என்னைய மைண்ட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க. அது தெரியல எனக்கு, நான் பார்க்கல. நீங்க சொல்றீங்க அது துரோகமே கிடையாது. நாங்க 2019 என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அதற்கு பிறகு 2 தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம். அதனால அவங்க புரியாம சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களா எனக்கு தெரியல. அவங்க என்னுடைய தோழி தான், அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. இல்ல அது இப்பதான் வந்திருக்காருங்க விஜய், அவர் உடனே கண்டனம் தெரிவிப்பாரா? அதெல்லாம் இப்ப நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. முதல்ல அவர் களத்துக்கு வரட்டுங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி பிரஸ் மீட் அவர் அட்டன் பண்ணட்டும், களத்துக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும். அதுக்கு அடுத்து அவருடைய ஒரு நிகழ்வை பார்த்த பிறகுதான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். அதனால அவர் யாரு கண்டனம் தெரிவிக்கலன்றதுனால நீங்க என்ன கிட்ட கேள்வி கேட்கிறீங்க. இது நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, இது தாவேக நிர்வாகிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி.